தூதர்கள் சூழ்ந்து நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தரங்கே ஒளி சூடுவார். விசுவாசங்கள் நாம் காண்கிறோம். பிதாவுக்கும் மனமே வசிக்க செய்கிறோம். உங்களால் வீட்டிலே மோட்சத்தை எல்லாம் செல்கிறோம். உங்களால் வீட்டிலே மோட்சத்தை எல்லாம் செல்கிறோம். இந்த வான் கரையிலே நாம் நின்று இன்னொருவர் கீதங்களை பாடுவோம். வாசஸ்தலம் நமக்காக ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த மகிமையின் வீடு பிதாவின் நன்மை அவரை மகிழ்ந்து கூறிப்போம். நீரின் நன்மைகளை அவரை வணங்கி என்றென்றும் ஆளுகை செய்வோம். குப்பை நோய் சாவுகிறது இல்லாமல் போகிறேன். கண்ணீரை துடைப்பவனே இங்கே நம் ஆளுகை செய்து துக்கம் நோய் சாவுகள் ஜெயம் கொண்டவர்களுக்கு ஒரு மகிமையை வழங்குவோம். அதை நோக்கியே நாம் நகர்ந்து போவோம். ஜீவ கிரீடத்தை சூழ்ந்து நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தரங்கே ஒளி சூடுவார். ரெண்டு பிரிவாக இந்த சங்கீத பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தருடைய துதி ஆராதனையையும் ஆசீர்வாதத்தையும் சொல்கிறது. ஆண்டவர் தொடங்கும் போதே பாருங்க, கர்த்தரை கம்பீரமாய் பாடி. நீங்க எத்தனை பேர் கம்பீரமாய் பாடினீங்க சொல்லுங்க. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். சொல்லுங்க. ஒரு விடுதலையோட துதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தலைமையோடு. சொல்லுங்க. அதனாலதான் எப்பொழுதுமே சொல்றது, ஆராதனைக்கு சொல்லுங்க ஆசையோட வரணும். சொல்லுங்க. சில பேருக்கு பிரசங்கம் மட்டும் கேட்கணும், அது கிடையாது. பிரசங்கம் உங்களுக்காக கேட்கிறீர்கள், ஆராதனை தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். பிரசங்கம் தேவனுடைய ஆவி பேசுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள்.
ஆராதனை தேவனுக்கு கொடுக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. வித்தியாசம். சில பேருக்கு அது புரியாது. நம்ம ஆர்சியில டிஎஃப்சிசிஎஸ் சும்மா எப்போ வேணாலும் போவான், போயிட்டு நம்ம உட்கார்ந்து அது இல்லை. சொல்லுங்க ஆமென். நான் அப்படிப்பட்ட ஆராதனைக்கு போவே வேணாம்னு சொல்லுவேன். இதுக்கு வேஸ்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி வச்சிருக்காங்க, பந்திக்கு முந்து. அது வைக்கிற கூட்டு கறி ஆடு குழம்பு எல்லாம் போய் கடைசியில் போனீங்கன்னா ரசம் தான் ஊற்றுவோம். அதனால பந்திக்கு முந்து. நல்ல சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க, வாய் திறந்து. வெள்ளக்காரனா நீங்க அது நமக்கு சொல்லாமே தெரிஞ்சது. வெள்ளன போகலாம், கடைசியில் ரசத்தை ஊற்றுவாங்க. பந்திக்கு முந்து ஒரு அந்த ஆண்டு அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடத்தி அப்படி சொல்லாமே. அழிந்து போகிற போஜனம் அது அந்த ஆராதனை சொல்லாமே உங்களை விடுவிக்கிறது, வியாதியிலிருந்து விடுவிக்கிறது, கவலையிலிருந்து விடுவிக்கிறது, கட்டிலிருந்து. அதனாலதான் ஆண்டவர் கர்த்தர் தொடங்குகிறார். ஒரு மனுஷனை பார்த்து கேட்டார், என்ன எப்ப பார்த்தாலும் பாடிட்டு சொல்லுவாமே. கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய பாட்டுல தான் தொடங்குது, அவனுடைய மரணம் பாட்டுல தான் முடியும். நம்ம வீட்டு ஒரு குழந்தை வந்து பாடி ஸ்தோத்திர கூட்டம், குழந்தை பிறச்சு பாஸ்டர் வாங்க ஒரு அல்வா கண்டு பாயசம் கண்டு ஒரு ஸ்தோத்திர கூட்டம், ஒரு ஆசீர்வாத ஜெபம், கர்த்தரை துதிக்கிற துதி. நல்லா வாழ்ந்தார். ஒரு பரிசுத்தம் அவன் இறந்து போயிட்டார். அங்கே போய் கர்த்தரை துதிக்கிற பாட்டுல தொடங்கி பாட்டுல முடியணும். அது கர்த்தரை விதிச்சது. சொல்லுவாமே. ஆமா, இடையில பாட முடியாத சூழ்நிலை வந்து பேய் நம்மளை கட்டிடுச்சுன்னு அர்த்தம், சாசு நம்மளை கட்டிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கிடவும் பாடுங்கள். துணித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கிடவும். எப்படி பாட கிடவும்? அது ஒரு பயிற்சி. வாய் தரங்க. நானும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல வளர்ந்ததுனால எனக்கு ஆரம்பத்துல பாடவே பிடிக்காது, சத்தமா பாடினா பிடிக்காது, சத்தமா பாடுற சபை பிடிக்காது. எப்படியோ ஆண்டவர் கிருபையினால பாட்டை கேட்கிற ஒரு ஆவி இருந்துச்சு. அதனால ஒரு பாஸ்டர் கித்தார் வாசல பாடுவாரு, வாயை முடிக்கிட்டு பாட்டை மட்டும் கேட்பேன். நான் பாட முடியாது, ஏன்னா நான் பாவியா இருந்தேன், திருடனா இருந்தேன். என் வீட்டுல திருடி வாரத்துக்கு ஒரு 4-5 சினிமா பார்க்கணும், ஹோட்டல்ல சாப்பிடணும். அது ஒரு அடிமைத்தனம். சாஸ்திரிய கையில நான் ஒரு அடிமையாக எனக்கு எப்படியாவது எங்க வீட்டுல திருடிடணும். திருடி போய் படிக்கும் போது சொல்றேன், 18-17 வயசுக்கு எப்படியாவது டெய்லி எனக்கு ஒரு சினிமா தேட்டர் சினிமா பார்க்கணும், ஹோட்டல்ல சாப்பிடணும், நல்ல பிள்ளையா வீட்டுக்கு வரணும், மறுபடியும் திருடி பணத்தை பத்திரப்படுத்தியாகும். எங்கிட்ட நான் பாடுறது? என் வாழ்க்கை திருட்டு வாழ்க்கையா இருக்கு, நான் எப்படி பாட முடியும்? நிச்சயமா சொல்றேன், என்னால பாடவே முடியாது, ஆனா கேட்க முடியும். மாஸ்டர் அழகா பாடுவார், அமைதியா கேட்பேன். அவர் சொல்ற பிரசங்கத்துல சிரிப்பா வந்தா சிரிப்பேன், நீ மனம் திரும்பன்னு வந்தா இருதயம் முடியுறேன். பாவத்தை குறித்து சொல்கிற எந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்ததே கிடையாது. சொல்லுங்காமே. ஏன்னா எனக்கு பிளான் எல்லாம் அடுத்து போய் திருடணும், அடுத்து ஊர் சுத்தணும், அடுத்து திருடணும், ஊர் சுத்தணும். சிரிப்பா வர பிரசங்க லேசா சிரிக்க தோணுச்சு. நான் மனம் திரும்புகிறவரை கடவுளை கூட இடைப்படவே இல்லை. சொல்லுங்காமே. 1 வருஷம் தெண்டமா என் பொழுது போச்சு. எப்படியோ நான் ஒவ்வொரு வருஷத்துடைய 1ஆம் தேதி நினைப்பேன், பாவியனை எப்படியோ ரட்சித்தீர் ஆண்டவரே. என்னால நான் ரட்சிக்கப்படவே இல்லை, நானா விரும்பி ஏசுநாதரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எப்படியோ என்னை ரட்சித்தார். 6-7 பேர்ல ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 6-7 பேர்ல நான் ஒரு ஆள் தான், சின்ன எழுந்தோம் அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து ஏறும்போது தியாகராஜன் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த மாஸ்டர் சென்னையில் அப்படியே வந்து கை வச்சு, உனக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஊழியம் வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, என்னமோ சொல்றாரு. எனக்கு அந்த பிளானே கிடையாது. சொல்லுங்க. அவர் அதை சொல்லி ஜெபிக்கும் போதே எனக்கு பிளான் கிடையாது. ஒரு வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு போகணும், இல்லைன்னா ஒரு கைத்தொழில் ஆசிரியராக போகணும், அதுக்காக தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனா ஆண்டவர் குறுக்கிட்டது அந்த 7 பேர்ல எனக்கு தேவன் என்னமோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் மறுபடியும் வழி நடத்தினார். சொல்லுங்காமே. என்னோடு ஞானசாரத்தை யாரும் நீ கிறிஸ்தவராகவே இல்லை, இந்த பெண்களை திருமணம் பண்ணி அப்படியே கலந்து போயிட்டார். தேவனுடைய திட்டம் நிறைவேறி. சொல்லுங்க. கத்திடத்துல ஏன் சொல்லுகிறேன்னா, நீங்கள் பாடுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நிறைய பேர் பாடுறது இல்லை. செத்த உடனே இந்த நாக்கு அழுக போகுது. என்ன ஐஸ் பெட்டி வச்சு பீரோல வைக்க போறாங்க, 10 கோடி சம்பாதிச்சதுனால. செத்த உடனே நாற்றம் எடுத்த நாக்கு அழுக போகுது, புழுத்து அழிய போகுது. இந்த கை என்ன இருக்க போதா? சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த கை அழுகி போகுது. செத்து பொட்டியில போட்டவன அழுகி நாற்றம். கை தட்டு, கடவுளை துதி. உனக்கு கையை கொடுத்தாருல, 2 கையை கொடுத்தாருல, ஏன் கை தட்டி பாடு. சொல்லுங்க. இட்ஸ் a basic fundamental truth from God. கடவுளுடைய நாமத்துல ரட்சிக்கப்பட்ட மனுஷனை விடுவிக்கப்படும். சொல்லுங்க. எனக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. சும்மா பொம்மை மாதிரி போய் என்ன, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? கடவுளுக்கு முன்னாடி மண்ணு தானே, நம்ம கடவுளுக்கு முன்னாடி மண்ணான மனுஷன் தானே. டெலிவர். அப்ப ஆண்டோடைய வேதம் சொல்கிறது, அடுத்து கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே உண்டாக்கினார். வெட்டாம் தரையையும் அவர் கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படி கோர்ட்டுக்கு போகிறோம். ஒரு நீதிபதி யாராவது கோர்ட்டுக்கு பண்ணிருக்கீங்க, தலையை தாழ்த்துங்கிறான். நீதிக்கு முன்னாடி தலை வணங்கு சட்டமா வச்சிருக்கிறான். சொல்லுங்க. ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ கெட்டவரையும் வச்சுக்கோங்க, வழி இல்லாம சலிட்டு அடிக்கிறான். நீதிமன்றம் சலிட்டு அடி, ஜனாதிபதி அடி, உன்னுடைய வணக்கத்தை தெரிவி, பேச கொடியேற்றும் போது இப்படி நில்லு சொல்றானா இல்லையா? சொல்லுங்க. உன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு
முன்னாடி மண்ணா இருக்கிற நீ பணிந்து குனிந்து முழங்கால் படியிடு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 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 நம்ம சத்தியம் நம்ம பிள்ளைகளுக்கு சில பாருங்க அப்படியே அதை எங்க இருந்து கத்துக்கலாம்னு தெரியல. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது இந்த ஊர்ல டிஜிஎஸ் தினகரன் மூலமா ஒரு பிராமண குடும்பம், ஒரு 5-6 பேர் உள்ளவங்க, எல்லாருமே டீச்சர்ஸ். அவங்க அப்படியே ரட்சிக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. அப்புறம் சபை தெரிந்தது, சபைக்கு வரணும்னு ஆசை. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, இந்த பைபிள் வச்சுக்க மாட்டாங்க, சில கட்டையை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு அவங்களாம் ஒரு புதிய மதம் மாதிரி உண்டாக்கிட்டு. அப்ப நான் படிப்படியா ஆண்டவரை பற்றி கர்த்தருடைய சத்தியம் இருக்கு, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்த ஆராதனையில பங்கெடுத்து பாவத்தை புறம் தள்ளிட்டு பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியம் செய்து கர்த்தருக்காக முன்னேறி வரணும். ஆமென். அல்லேலூயா. பிறந்த பிள்ளையாவே இருந்தா புண்ணியம் இல்லை. சொல்லுங்க ஆமென் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்க எவன் காலையும் வந்து முழங்கால் பிடிட்டு நாங்க ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஆமென். கடைசியில் இன்னைக்கு இந்துக்களாக மாறி அப்படின்ட்டாங்க. அந்த சாதி வெறி அவனுட்டு போக எவன் காலையும் அவன் கற்றுக்கொண்டது என்ன, கடவுளை தன் பாதத்துக்கு கொண்டு வர விரும்புறான், அவன் வழியில கடவுள் வரணும்னு விரும்புறான். கடவுளை போய் சேர முடியாது. சொல்லுங்க தேவனுடைய வழியில வருகின்றது அப்படியே மகிமையில பிரவேசம். வேதம் சொல்றது பாருங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுவார்கள். 7ஆம் வசனம் முக்கியமான வார்த்தை. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் நேச்சரின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அவர் கைக்குள்ளா இருக்கிற ஆடுகள், அது ஒரு பாக்கியம். ஒரு நல்ல மேய்ப்பர் தன்னுடைய பாதுகாப்புல அந்த ஆட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த பிராமிஸ் நமக்கு சொல்றார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல பாதுகாப்புக்குள்ள அவர் போக்குல வரத்துல அவர் கண்காணிப்புல வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் நேச்சரின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். எப்படி கைக்குள்ள சொல்லாமே, கைக்குள்ளான ஆடுகள். நீங்க சபையின சில பத்தி பயங்கரமா இருக்கு. மாஸ்டர் கட்டி வைப்பாரு, கண்ட்ரோல் பண்ண. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளை உருப்படுன்னு அர்த்தம். எப்படியோ போய் எத்தனை மணிக்க வேண்டாமா, எப்போ யாரோடைய முறைச்சத்துக்கு எங்க வேணாலும் முறைச்சத்துக்கு எப்படியோ தெரியும்னா அது ரோட்ல தெரியும். இந்த 51 வயசுக்குள்ள 35 வயசுல செத்து போன வாலிபர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். தாய் தகப்பன் கடக்க மாட்டாங்க, வாத்தியார் சொன்ன கேள்வி பண்ணுவாங்க. அப்படியே தெரிந்தவர்கள் 35 வயதுல செத்து போன நிறைய பேர் எனக்கு தெரியும். ஏன்? தாய் தகப்பன் திட்டினா பிடிக்காது, பள்ளிக்கூடம் பண்ணா பிடிக்காது, ஆசிரியர் திட்டினா பிடிக்காது, உட்காந்து படினா அவனுக்கு பிடிக்காது. ஆரம்பத்துல முறைச்சத்துறது நல்லா இருக்கும், அப்புறம் யாரும் தொட மாட்டாங்க, கைகளில் விடப்பட்டு ரோட்ல அனாதே சாவார் நடக்குது. சொல்லுங்க கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய வார்த்தை. அடுத்து 8ஆம் வார்த்தையிலிருந்து 11ஆம் வார்த்தை வரை எச்சரிப்பின் வார்த்தை. 8ல இருந்து 11 வரை 11ஆம் வார்த்தை வரை எச்சரிப்பின் வார்த்தை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயும் வனாந்திரத்திலே தேவனுக்கு கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆமா, ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு தொடங்க தெரியுமா, அப்படி இருதயத்தை கல்ல மாத்துறது. அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கணவர் சொன்னா நான் கேட்க மாட்டேன், மனைவி என்ன சொல்ல கேட்க மாட்டேன், தகப்பன் என்ன சொல்றது எனக்கு தெரியாதா கேட்க மாட்டேன். இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கிலே விடுவான், மடிந்து போவான். அவனை தொட்டு உள்ள போறதுக்கு வழி கொடுக்கலைன்னா அவன் மடிந்து போவான். சொல்லுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் சொல்றார். அடுத்த வார்த்தை, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள். கிரியை என்பது அவருடைய தண்டனை. என் பிதாக்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தி தயவை பெற்றார்கள் சொல்லல. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை தண்டனையை அவர்கள் கண்டார்கள். அடுத்து 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அருவருத்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன். சொல்லுங்க, இந்த 4 வருஷம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குறது முக்கியம் இல்லை, உங்க வாழ்க்கை எப்படி முடியுதுங்கிறதா முக்கியம். சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தொடங்குச்சு, கர்த்தர் கிருபையா நம்ம தொடங்கினோம். ஆனா தேவனுடைய தயவுல தாழ்மையில பரிசுத்தத்துல தெய்வ பயத்துல நிலைச்சிருக்கிறவன் மட்டும்தான் ஓட்டத்தை முடிக்க முடியும். சொல்லுங்க, எவ்வளவோ சோதனையை தாண்டுவோம், அந்த சோதனையை தாண்டி ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்துல 15 பேர் தொடங்குவாங்க, 100 மீட்டர்ஸ். இன்னும் மாரத்தான் ஒரு ஓட்டம் இருக்கு. மாரத்தான் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட வச்சுட்டு இருப்பான். அது ஓட்டத்தை தொடங்கும் போது அந்த கூட்டத்தை ஓட்டத்தை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் வச்சிருப்பான், சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாம் குமிச்சிருக்கும். ஒரு 1000-1500 பேர் கூட தொடங்கும். சொல்லுங்க, முடிக்கும் போது கவனித்து பாருங்க, முடிக்கும் போது எலும்பு தோழமா ஒரு கறக்கம் ஓடிட்டு இருப்பான், எலும்பு கூடு மாதிரி. அவன் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு ஓடவே மாட்டான். மாரத்தான் ஓட்டம் கவனித்து பாத்தீங்கன்னா மாரத்தான் அவன் எலும்பு தோழமா கடைசியில் நிற்பான். யாருமே அவனை கவனிக்க மாட்டாங்க, டிவிலாம் அவனை பிடிக்கவே பிடிக்காது பெரும்பாலும். சொல்லுங்க, ஆனா அந்த ஓட்டத்தை முடிக்கிறவன் தான் எலும்பு கூடு மாதிரி பேசாம தூக்கிட்டே ஓடுவானே நம்ம தெரியாது. 20 கிலோமீட்டர் ஓடி அவன் எதுவும் வந்து நின்று அவன் தான் ஃபர்ஸ்ட். கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் அவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். சொல்லுங்க, ஓட்டத்தை தொடங்குறது முக்கியமே கிடையாது, அது கணக்குல வராது. சொல்லுங்க, அப்ப முடிக்கிறது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்துல 40 வருஷம் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை உத்தமமாய் சேவிக்காதனால அவர்கள் ஒருவரும் பரலோக மகிமையில கானானுக்குள்ள பிரவேசிக்காதபடி போனார். சொல்லுங்க, அப்ப வசனத்துல 95ஆம் சங்கீதத்துல 1 முதல் 6ஆம் வசனம் வரை 7ஆம் வசனம் வரை தேவன் ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பின் வார்த்தையையும்
8ஆம் வார்த்தையிலிருந்து 11ஆம் வார்த்தை வரை எச்சரிப்பின் வார்த்தையையும் நமக்கு தருகிறார்.